மனிதநேயம் குறைந்து வருகிறது என்று சொல்லப்படும் இந்த காலகட்டத்தில் எந்த பலனையும் எதிர்பாராமல் தன் ஆட்டோவில் பயணம் செய்த வெளி மாநிலத்தவரின் உயிரை காப்பாற்றி மனிதநேயம் இன்னும் உயிர்ப்புடன் இருப்பதை நிரூபித்துள்ளார் ஆட்டோ ஓட்டுநர் ரவி. இதை பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை இப்பொழுது பார்க்கலாம். சென்னை வண்ணாரப்பேட்டையை சேர்ந்த ரவி என்கிற ரவிச்சந்திரன் கடந்த 25 ஆண்டுகளாக ஆட்டோ ஓட்டி வருகிறார். அண்மையில் அவரின் ஆட்டோவில் கொல்கத்தாவை சேர்ந்த 52 வயதான சங்கரதாஸ் என்பவர் சேப்பாக்கத்திலிருந்து பயணம் செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது சங்கரதாஸ் திடீரென வேர்த்து கொட்டி அப்படியே மயக்கம் போட்டு ரவியின் தோள்களில் சாய்ந்துள்ளார். உடனே ரவி கொஞ்சமும் தாமதிக்காமல் அவரை அருகில் இருந்த தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றபோது கடுமையான மாரடைப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து ஆம்புலன்ஸ் மூலம் ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் சங்கரதாஸை அனுமதித்துள்ளார். மருத்துவ செலவிற்காக தனது ஆட்டோவின் ஆவணங்களை அடகு வைத்து செலவழித்தது குறித்தும் சங்கரதாஸ் பிழைத்தது பற்றியும் விவரிக்கிறார் ஆட்டோ ஓட்டுநர் ரவி. நான் உடனே மருத்துவமனை கூட்டு போனேன். டோட்டல் எல்லாமே பிளாக் ஆகிடுச்சு. ஒரு உடனடியாக எமர்ஜென்சியாக இவருக்கு பேஸ் மேக்கர் பொறுத்தன்னு சொன்னாங்க. உடனே அவங்க ஃபேமிலிக்கு இன்ஃபார்ம் பண்ண சொன்னாங்க. ஃபேமிலிக்கு இன்ஃபார்ம் பண்ணால் அவங்க பையன் வந்து ஃப்ளைட் பிடிச்சி வந்தார். வந்த உடனே அவங்க பையன் கட்டி அந்த அமௌண்ட் இல்லாத காரணத்தினால உடனே என்ன பண்ணுறதுன்னு யோசனை பண்ணி நான் உடனே என்னோடய ஆர்சி புக்கு அடமானம் வச்சு 47,000 ஃபைனான்ஸ் கிடச்சிது. அந்த 47,000 கட்டி அவருக்கு அந்த ஆப்ரேஷன் சிகிச்சை முடிச்சு வெளியில் வர்றதுக்கு வந்து டாக்டர் வந்து உங்கள் ஆள் பொழைச்சிட்டாருன்னு சொன்னோடனே எனக்கு அந்த பணம் பெருசாகவே தெரியவில்லை. மிகமென்று எனக்கு வந்து சந்தோஷம் தான் காண்றதை தவிர வேறு எதுவும் எனக்கு தெரியவில்லை. அதில் சங்கரதாஸின் சிகிச்சைக்காகவும் அவரை குணப்படுத்தவும் ரவி எடுத்துக்கொண்ட முயற்சிகள் குறித்து கூறுகிறார் சக ஆட்டோ ஓட்டுநர் பிரகாஷ்குமார். ரவி நான் வந்து கூப்பிட்டாரு மேடம். ஃபோன் பண்ணியிருந்தார். ஒரு ஹிந்திக்காருக்கு உடம்பு முடியல, அதனால் கூட வாடா, ஒரு ஹிந்தி பேசுகிறா, எனக்கு புரியலன்னு சொன்னார். அவர் சொல்ல ஹிந்தினால நான் வந்து கூட அவர் கூட டிரான்ஸ்லேஷன் பண்ணின்னு இருக்கிற கூடிய 2 நாளாக ஹாஸ்பிட்டலே இருந்து கிட்ட இருந்து பார்த்துக்கணும். சரி பார்த்து நேரம் போது அப்புறம் அவர் குடும்பத்துடைய நிலைமை சூழ்நிலையை சொன்னதால் அதனால் நம்ம கூட வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொண்டு இருந்தோம் மேடம். அவர் ஊருக்கு போகும்போதெல்லாம் கூட நாங்கள் கிட்ட இருந்து பார்த்து அவர் நல்லபடியாக அமைச்சு விட்டோம். அதனால் எங்களுக்கு நன்றியை தெரிவித்தார் மேடம். சங்கர்தாஸிற்கு சிகிச்சை அளித்த மருத்துவர்களை நாம் தொடர்பு கொண்ட பொழுது பேஸ் மேக்கர் கருவியை பொருத்த கொஞ்சம் தாமதித்திருந்தாலும் அவரை காப்பாற்றி இருக்க முடியாது எனவும் அதற்காக ரவி எடுத்துக்கொண்ட முயற்சிகள் பாராட்டத்தக்கது என்றும் கூறுகின்றனர். குறிப்பாக சென்னை போன்ற பெருநகரங்களில் இயந்திரமயமாக மாறிவிட்ட வாழ்க்கையின் நடுவே தன்னை நம்பி பயணம் செய்த பயணியின் உயிரை காப்பாற்றுவதற்காக தன் சக்திக்கும் மீறி உதவி செய்த ரவியின் இந்த பண்பை பல்வேறு தரப்பினரும் தொடர்ந்து பாராட்டி வருகின்றனர். மேலும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் இவர்களின் சேவையை பாராட்டி சிறந்த ஆட்டோ ஓட்டுநருக்கான விருதுகளை வழங்கி வருகின்றனர். ஒளிப்பதிவாளர் கருணாகருடன் வினிதா, நியூஸ் 7 தமிழ், சென்னை.